10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 8.3 ல example 8.17 பாருங்க. Find the projection of AB vector on CD vector where A, B, C, D are the points. Okay, 4, -3, 0, 7, -5, -1, -2, 1, 3, okay, 0, 2, 5. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட்டு, இது சி அண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா டிங்கிற பாயிண்ட்ஸ். கிவனில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே ரைட், பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ப்ரொஜெக்ஷன், அதனுடைய பொசிஷன் வெக்டர் நீங்கள் எழுதலாம். ஓகே, பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் மீன்ஸ் அப்போ என்னது ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளே அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய பொசிஷன் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, பாயிண்ட்ஸ் மீன்ஸ் அதனுடைய பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்க, அது கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை வச்சு எழுதிக்கலாம். பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எந்த இதுக்கான ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபி வெக்டர், projection of AB vector on CD vector. அப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும், AB vector ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அப்புறம் CD vector அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிவனில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட், சிங்கிற பாயிண்ட், டிங்கிற பாயிண்ட், இதுலேருந்து அதனுடைய பொசிஷன் வெக்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லணும். சரியா, பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன சொல்லணும், பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். பொசிஷன் வெக்டர் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும், சிடி வெக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா, ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும், சிடி வெக்டர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் அப்படிங்கிறத செய்யணும். சரியா, ரைட்டு. லேட் சொல்யூஷன் பாருங்கள். லேட் ஓபி த ஆரிஜின். ஓகேவா, கிவன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஏங்கிற பாயிண்ட்டா, ஏங்கிற பாயிண்ட் என்னது 4 -3 0. ஓகே, அப்போ ஏங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் என்ன சொல்லுவீங்க, ஓஏ வெக்டர். ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 4i cap -3 இன்ட்டு ஜே கேப். ஓகே, கே கேப்புக்கு பார்த்தீங்கன்னா 0, அப்போ விட்டுடலாமா. அப்போ ஓஏ வெக்டர் என்ன கிடைக்கிது உங்களுக்கு, 4i cap -3 ஜே கேப் அப்படின்னு கிடைக்கிது. சரியா, ரைட். அடுத்து பாருங்கள் பிங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, பொசிஷன் வெக்டர் வந்து 7i cap. அப்போ 7i cap -5 இன்ட்டு ஜே கேப் -1 இன்ட்டு கே கேப் -கே கேப். அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 7i cap -5 ஜே கேப் கே கேப் அப்படிங்கிறது. சரியா, ரைட். அடுத்து சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர், சிங்கிற பாயிண்ட்டுக்குரிய பொசிஷன் வெக்டர் மீன்ஸ் ஓசி வெக்டர். ஓசி வெக்டர் எப்படி எழுதுவீங்க, -2 இன்ட்டு ஐ கேப் +1, அப்போ 1 இன்ட்டு ஜேனா ஜே கேப் +3 கே கேப் அப்படின்னு. ஓகே, அப்போ ஓசி வெக்டர் ஈக்குவல் டு -2 ஐ கேப் ஜே கேப் +3 கே கேப் அப்படின்னு. ஓகே ரைட். அடுத்தது பாருங்கள், டிங்கிற பாயிண்ட் என்ன வந்துருக்குது 0 to 5. அப்போ இதுக்குரிய பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதுவீங்க, ஓடி வெக்டர். ஓடி வெக்டர் ஈக்குவல் டு ஐ பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு வந்திருக்கு, ஐக்குரிய கோஎஃபிஷியன்ட் 0, அப்போ விட்டுடலாமா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு 2 இன்ட்டு ஜே கேப் +5 இன்ட்டு கே கேப் அப்படிங்கிறது +2. அப்போ 2 ஜே கேப் +5 கே கேப் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா ஓடி வெக்டர் அப்படின்னு. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, பாயிண்ட் ஏபிசிடி அப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ்லேருந்து அதனுடைய பொசிஷன் வெக்டர் ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர், ஓசி வெக்டர் அண்ட் ஓடி வெக்டர் எழுதியாச்சு. சரியா, அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர். அப்போ ஏபி வெக்டரும் சிடி வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது ரெண்டுத்துக்குரிய ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். அப்போ ஏபி வெக்டர் எழுதிக்கிறேன். அப்போ ஏபி வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதுவீங்க, ஏபி வெக்டரை ஓபி வெக்டர் ஓஏ வெக்டர் அப்படின்னு எழுதுவீங்களா. ஏபி வெக்டர் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதுவீங்க, ஓபி வெக்டர் ஓஏ வெக்டர். ஓகே, ஓபி வெக்டர் என்னன்னு பாருங்க, 7i cap -5 ஜே கேப் கே கேப் அப்படிங்கிறது. ஓகே, ஓபி வெக்டர் எழுதியிருக்கிறேன், 7i cap -5 ஜே கேப் கே கேப். அடுத்தது ஓஏ வெக்டர். ஓஏ வெக்டர் என்ன செய்கிறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஓஏ வெக்டர் இதானே
மைனஸால் மல்டிப்ளை பண்ணு -4i கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாடும் +3j கேப். அப்போ ஓஏ வெக்டர் மைனஸால் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னா -4i கேப் +3j கேப் அப்படின்னு கிடைக்குது. சரியா ரைட். இப்போ ஐ கேப்போட ஆட் பண்ணு. அப்போ 7i கேப் இங்கே -4i கேப் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 3i கேப் அப்படிங்கிறது. ஓகே அடுத்து பாருங்கள் -5j கேப் இங்கே +3j கேப் இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் -2j கேப் அப்படின்னு. ஓகே -k கேப் இருக்குது அது அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ ஏபி வெக்டர் என்ன கிடைக்குதுன்னா 3i கேப் -2j கேப் -k கேப் அப்படின்னு கிடைக்குது. ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் சிடி வெக்டர். சிடி வெக்டர் பொசிஷன் வெக்டர் வச்சு எப்படி எழுதுவீங்க செகண்ட் பாயிண்ட்டை தான் நீங்கள் எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ சிடி வெக்டரை பொசிஷன் வெக்டர் வச்சு எழுதுறப்ப ஓடி வெக்டர் -ஓசி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே சிடி வெக்டர் ஈக்குவல் டு ஓடி வெக்டர் -ஓசி வெக்டர் இப்படி தான் எழுதுவீங்க பொசிஷன் வெக்டர் வச்சு. ரைட். அப்போ ஓடி வெக்டர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓடி வெக்டர் என்ன உங்களுக்கு பாருங்கள் 2j கேப் +5k கேப் அப்படின்னு. ஓகே அப்போ 2j கேப் +5k கேப் அப்படிங்கிறது. சரியா ரைட். அடுத்து -ஓசி வெக்டர். அப்போ ஓசி வெக்டர் ஃபுல்லாக நீ என்ன செய்யணும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே ஓசி வெக்டர் பாருங்கள் -2i மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆடும் +2i வெக்டர்னு வரும். அப்போ +2i கேப். ஓகே +2i கேப். அடுத்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது என்ன ஆடும் -j கேப். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் -3k கேப். ஓகே அப்போ ஓசி வெக்டரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2i கேப் -j கேப் -3k கேப் அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட். இப்போ என்ன செய்கிற ஐ கேப் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஐ கேப் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. அப்போ 2i கேப் அப்படின்னு எழுதிக்க. சரியா ஜே கேப் பாருங்கள் இங்கே 2j கேப் இருக்குது இங்கே -j கேப் இருக்குது. ஸோ ரெண்டையும் இது பண்ண என்ன கிடைக்கும் +j கேப் அப்படிங்கிறது. ஓகே அடுத்து பாருங்கள் 5k கேப் -3k கேப் இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் +2k கேப் அப்படின்னு. அப்போ சிடி வெக்டர் ஈக்குவல் டு 2i கேப் +j கேப் +2k கேப் அப்படின்னு கிடைக்குது. சரி அப்போ ஏபி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. சிடி வெக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர். இதுதான் கிவனில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் ஃபார்முலா என்ன உனக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர்னா a.b டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வெக்டர் தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை செகண்ட் என்ன வந்துருக்குது பி வெக்டர். அப்போ பி வெக்டர் நம்ம எழுதுவோம் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு கீழே போடுவோம். சரியா அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் அப்படின்னா மேலே ரெண்டுக்கும் டாட் எழுதிக்கோ. ஏபி வெக்டர் டாட் சிடி வெக்டர் டிவைடு பை கீழே செகண்டாக என்ன வந்துருக்குது சிடி வெக்டர் வந்துருக்கு அதுக்குரிய மாடுலஸ் போட்டுக்கோ மாடுலஸ் சிடி வெக்டர் அப்படிங்கிறது. சரியா கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டு வெக்டருக்குரிய ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே நியூமரேட்டரில் ரெண்டுக்கான டாட் ப்ராடக்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் எடுக்கணும். செகண்டாக என்ன வந்திருக்கோ அந்த வெக்டரை நீ எழுதிக்கும். சரியா அப்போ மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே ரைட். இந்த ஈக்குவல் டு பாருங்கள் ஏபி வெக்டர் எழுதியிருக்கிறேன் 3i கேப் -2j கேப் -k கேப் அப்படின்னு டாட் போட்டிருக்கேன். சிடி வெக்டர் என்ன உனக்கு 2i கேப் +j கேப் +2k கேப் அப்படிங்குது. ஓகே டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டர் எழுதிக்கிறேன் 2i கேப் +j கேப் +2k கேப் அப்படின்னு. சரிங்களா டாட் பாட் எடுக்கலாமா? டாட் பாட் எடுத்தேன் ஐயோட பண்ணு. டாட் பாட் எப்படி சொல்லியிருப்போம் ஐயோட பண்ணு ஜேவோட மல்டிப்ளை கேவோட பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். ஷார்ட் ஃபார்ம் அப்படி தானே சொல்லியிருப்போம். ஐயோட பண்ணு ஜேவோட பண்ணு கேவோட பண்ணுன்னு சொல்லியிருப்போம். ஏன்னா மாற்றி எடுத்தா ஐ தான் 1 j.j 1 k.k வேல்யூ 1 i.j மாற்றி எடுத்த வேல்யூ என்ன ஆகும் 0 அப்படிங்கிறோம். அவனால தான் என்ன சொல்லுவோம் ஐயோட பண்ணு 1 கிடைக்கும் ஜேவோட பண்ணு 1 கேவோட பண்ணு 1 அப்படிங்கிறனால ஓகே மாற்றி எடுத்தால் என்ன ஆகிடும் வேல்யூ 0 இன்ட்டு சம்திங் எல்லாமே 0 ஆகிடும் இல்லையா அதனால் மாற்றி எடுக்க மாட்டோம். ஓகே அப்போ ஐயோட பண்ணால் இங்கே 3i கேப் இங்கே 2i கேப் மல்டிப்ளை பண்ண 2 3s என்ன உனக்கு 6 i.i வேல்யூ 1 அதனால் அதை விட்டுடு. அப்போ 2 3s 6 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா அடுத்து ஜேவோட பண்ணு -2j கேப் இங்கே என்ன இருக்குது +j கேப் மல்டிப்ளை பண்ணால் -2 × 1 என்ன ஆகிடும் -2 j.j அப்படிங்கிறது 1 அப்படின்னால விட்டுறோம் -2 போட்டுக்கிறோம். ஓகேவா அடுத்து -k கேப் இங்கே பார்த்தீங்கன்னா +2k கேப் அப்படின்னு. ஸோ இரண்டு இது எடுங்க டாட் மல்டிப்ளை பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் -2 வரும் k கேப் டாட் k கேப் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்போ -2 அப்படின்னு. அப்போ டாட் பாட் எடுத்தால் என்ன கிடைக்குது 6 -2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே டிவைடு பை மாடுலஸ்னா ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர்டு +j கேப்போட கோஎஃபிஷியன்ட்
1 அப்போ 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் கேகேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 அப்போ 2 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, மேலே பாருங்கள் 6 -2 சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 2 டிவைடு பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு வேல்யூ 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு 1 ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு அப்படின்னா 4 அப்படின்னு கிடைக்குதா. 4 + 1 + 4 என்ன ஆகிடும் √9 அப்படிங்கிறது. √9 வேல்யூ என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏபி வெக்டர் ஆன் சிடி வெக்டர் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா 2/3 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா. ரைட், அடுத்து பாருங்க 13th sum. Find lambda when the projection of a vector equal to lambda I cap plus j cap plus 4 k cap on b vector equal to 2 I cap plus 6 j cap plus 3 k cap is 4 units. ஆன்சரை கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் லேம்டா கேட்டிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஓகே ஏ வெக்டர் ஆன் பி வெக்டருக்கான வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஏ வெக்டர் கொடுத்துருக்குறாங்க, பி வெக்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 4 யூனிட்ஸ். ஆன்சரை கொடுத்துட்டு இங்கே ஏ வெக்டரில் பார்த்தீங்கன்னா லேம்டான்னு ஒன்று வந்திருக்கு, அதுக்கான வேல்யூவை கேட்டிருக்காங்க உங்களுக்கு. சரியா. ரைட், கிவனில் கொடுத்துருக்குது எழுதிக்கிறேன். கிவனில் என்ன வந்துருக்குது ஏ வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன லேம்டா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் அப்படின்னு. சரிங்களா. பி வெக்டர் என்ன உங்களுக்கு 2 ஐ கேப் ப்ளஸ் 6 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் அப்படிங்கிறது. ஓகே, எழுதியாச்சா. ரைட், கிவனில் பாருங்கள் அடுத்து என்ன ஏ வெக்டர் பி வெக்டர் எழுதியாச்சு. கிவனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர். நல்லா பாருங்கள், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் ஈஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க 4 யூனிட்ஸ் அப்படின்னு. ஓகே, கிவனில் கொடுத்ததான் எழுதிக்கிறேன். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் இஸ் 4 யூனிட்ஸ் அப்படின்னு. ஓகே, ஃபார்முலா என்னன்னு தெரியும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னா ரெண்டு வெக்டருக்கும் நியூமரேட்டர் டாட் ப்ராடக்ட். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடு பை செகண்டாக இருக்கக்கூடிய வெக்டர் என்ன பி வெக்டரா, அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் பி வெக்டர் அப்படின்னா ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க 4 யூனிட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ஈக்குவல் டு 4 அப்படின்னு. சரியா. ரைட், ஏ வெக்டர் வேல்யூ எழுதிக்கிறேன் லேம்டா ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் டாட் பி வெக்டர் எழுதிக்கிறேன் 2 ஐ கேப் ப்ளஸ் 6 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் டிவைடு பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் பாருங்கள், பி வெக்டர் என்னன்னு தெரியும் 2 ஐ கேப் ப்ளஸ் 6 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 4 அப்படிங்கிறது. சரியா. ரைட், ரெண்டுக்கும் டாட் பாட் எடுங்க. டாட் பாட் எடுக்கப்போ என்ன சொல்லிக்கிறேன், ஐயோட பண்ணு, ஜேவோட பண்ணுங்க, கேவோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, அப்போ ஐயோட பண்ண என்ன கிடைக்கும், இங்கே லேம்டா இங்கே 2 மல்டிப்ளை பண்ணால் 2 லேம்டா ஐ டாட் ஐ வேல்யூ 1 அப்போ 2 லேம்டா கிடைக்குமா. ரைட், அடுத்து பாருங்கள் 6 இங்கே 1 அப்படிங்கிறது. ஓகே, 6 × 1 என்னாடும் 6ன்னு கிடைக்கும். அப்போ 2 லேம்டா ஜேவோட பண்ண என்ன கிடைக்குது ப்ளஸ் 6 கேவோட பண்ணால் ப்ளஸ் 12 அப்படின்னு. அப்போ 2 லேம்டா ப்ளஸ் 6 ப்ளஸ் 12 டிவைடு பை ரூட் ஆஃப். ஓகே, மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர்டு பண்ணு 2 ஸ்கொயர்டு, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்டு பண்ணுங்கள் 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்டு பண்ணுங்கள் 3 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மாடுலஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது. ஓகே, ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது. சரிங்களா. 2 லேம்டா ப்ளஸ் 6 ப்ளஸ் 12 டிவைடு பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 4. சரிங்களா. ரைட், இப்போ 2 லேம்டா 6 ப்ளஸ் 12 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 18. அப்போ 2 லேம்டா ப்ளஸ் 18 டிவைடு பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்டு வேல்யூ 4 ப்ளஸ் 6 ஸ்கொயர்டு வேல்யூ 36 ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு வேல்யூ 9 அப்படிங்கிறது. அப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 36 ப்ளஸ் 9 அப்படின்னு கிடைக்குமா. 2 லேம்டா ப்ளஸ் 18 டிவைடு பை ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 36 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 4. ஓகே, நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோ 2 லேம்டா ப்ளஸ் 18 டிவைடு பை. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் ரூட் 49 ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், அப்போ 2 லேம்டா ப்ளஸ் 18 டிவைடு பை ரூட் 49க்கு வேல்யூ என்னன்னு தெரியும் 7. அப்போ 7 ஈக்குவல் டு 4 அப்படின்னு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, இங்கே டிவைடில் இருக்க இந்த கொஞ்சம் என்ன ஆகிடும் மல்டிப்ளையில் வரும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 7s are 28. அப்போ 2 லேம்டா ப்ளஸ் 18 ஈக்குவல் டு 28 அப்படிங்கிறது. சரியா. அப்போ 2 லேம்டா ஈக்குவல் டு 28 வச்சுக்கோ, 18 இந்த கொஞ்சம் மைனஸ் 18 28 மைனஸ் 18 28 மைனஸ் 18 என்ன ஆகிடும் உங்களுக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 லேம்டா ஈக்குவல் டு 10. அப்போ லேம்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்குது உங்களுக்கு 5 அப்படின்னு கிடைக்குது. சரியா. லேம்டா ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்குது. சரியா. ரைட், அடுத்தது பாருங்கள் 14th sum.
ஓகே நெக்ஸ்ட் பாருங்க 14 சம் 3 வெக்டர்ஸ் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் ஆர் such that modulus of a vector equal to 2 comma modulus of b vector equal to 3 comma modulus of c vector equal to 4 and a vector plus b vector plus c vector equal to 0 vector னு கொடுத்திருக்காங்க சரியா modulus of a vector equal to 2 அப்படின்ட்டாங்க ஓகே மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறது 2 மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 3 மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் அப்படிங்கிறது 4 அண்ட் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் என்ன வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இதுக்கான வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சரியா அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா இங்கே ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடி அடுத்தது பி வெக்டர் டாட் சி வெக்டர் கண்டுபிடி அடுத்தது சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இதை கண்டுபிடிங்க சரியா ரைட் கண்டுபிடிச்சிட்டு 4 இன்ட்டு ஏ டாட் பி என்ன செய்கிற 4 ஆல் மல்டிப்ளை பண்ணு பி டாட் சி என்ன செய்கிற 3 ஆல் மல்டிப்ளை பண்ணு அதே மாதிரி சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் என்ன செய்கிற 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஓகே இதுக்கான வேல்யூவை கண்டுபிடிங்க சரிங்களா அப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படிங்கிறது ஓகே ரைட் கிவனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2 அடுத்தது மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு 3 மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஈக்குவல் டு 4 இது கிவனில் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு சரியா ஸோ அந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன் நான் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படிங்கிற கண்டிஷன் ஓகே ரைட் இப்போ இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன சொன்னேன் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்போ ஏ ப்ளஸ் பி இது ரெண்டையும் அப்படியே வச்சுக்கோ சி வெக்டர் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் சரியா இந்த இதில் ஃபைண்ட் 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கண்டுபிடி அடுத்ததில் பி வெக்டர் டாட் சி வெக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஃபஸ்ட் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஏ டாட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டரா ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் இதை அப்படியே வச்சுக்கோ சி வெக்டரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வா அப்போ மைனஸ் சி வெக்டர் அப்படின்னு கிடைக்குமா அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டர் அப்படிங்கிறது சரியா ரைட் இப்போ என்ன செய்கிறேன் போத் சைட்ஸு மாடலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன் ஓகே போத் சைட்ஸ் மாடலஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ தான் என்ன அப்படின்னா அந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படி அதுக்கான வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு சரியா போத் சைட்ஸ் எதுக்காக மாடலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை என்னது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஏ டாட் பி இந்த இது வேணும் இல்லையா இது வேணுங்கிறதுக்காக ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சி வெக்டர் இதில் என்ன செய்கிறேன் அப்படின்னா போத் சைட்ஸு மாடலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன் சரியா மாடலஸ் அப்ளை பண்ணி என்ன செய்கிறேன் ஸ்கொயர் பண்ணுறேன் ஓகே அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் சி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஓகே ரைட் இது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டைப்பில் இருக்கா ஓகே ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எப்படி எழுதிங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த டைப் தான் எழுதுவீங்க ரைட் அப்போ இங்கே மாடலஸ் அப்படின்னு போட்டிருக்கு வெக்டர் நோட்டேஷனில் மாடலஸ் அப்படின்னு இருக்கு வெக்டர் நோட்டேஷனில் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு இது எப்படி எழுதுவீங்க நீங்கள் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபிங்கிறது என்ன எப்படி ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஓகே ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்போம் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபார்முலாவும் சொல்லியிருப்போம் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும் உங்களுக்கு மாடலஸ் அப்ளை பண்ணுறப்ப இல்லைனாலும் ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும் ஓகே அப்போ மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்படியே கிடைக்குமா உனக்கு அப்போ இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதில் வெக்டர் நோட்டேஷனில் யூஸ் பண்ணி எழுதிக்கிறேன் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூ என்னென்னு தெரியும் 2 அப்போ 2 அதனுடைய ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ கிவனில் 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் மாடலஸ் ஆஃப் சி வெக்டர் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க 4 அப்போ 4 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது சரியா ரைட்டு 2 ஸ்கொயர்டு வேல்யூ என்ன உங்களுக்கு 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 9
ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 16 அப்படிங்குது. சரியா? ரைட். அப்போ இரண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 9 ஆட் பண்ணால் 13. ஓகே, 13 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 16 மைனஸ் 13 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 16 இருக்குது, அதை எழுதிக்கோ. இந்த 4ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 13. 13 இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆடும்? 16 மைனஸ் 13 வந்து நிற்கும். ஓகே, அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கான வேல்யூ 16 மைனஸ் 13. இது ரெண்டு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 3 அப்படிங்கிறது. சரியா? ரைட். அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 3. இந்த 2வை கீழே கொண்டு வந்துருங்க, 3/2 அப்படின்னு. சரியா? அப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, என்னென்னு 3/2 அப்படின்னு. ஓகேவா? ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி டாட் சி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நமக்கு தேவை அடுத்தது பி வெக்டர் டாட் சி வெக்டர். கிவனில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கிறேன். கன்சிடர் கிவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர். அந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன இப்போ கண்டுபிடிக்கணும்? செகண்டாக தேவையான வெக்டர் பி வெக்டர் டாட் சி. அப்போ பி வெக்டர் டாட் சிங்கிறப்ப இங்கே வரக்கூடிய பி வெக்டரையும் ப்ளஸ் சி வெக்டர் இந்த இதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏ வெக்டரை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருக்கிறேன். கரெக்டுங்களா? நம்மளுக்கு தேவை பி வெக்டர் டாட் சி வெக்டர். அப்போ பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அப்படியே வச்சுக்கோ. ஏ வெக்டர் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் ஏ வெக்டர்னு கிடைக்கும். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் நமக்கு தேவை பி வெக்டர் டாட் வரணுங்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்? போத் சைட்ஸ் மாடுலஸ் அப்ளை, முன்னாடி சொன்னதே தான், மாடுலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன். போத் சைட்ஸ் என்ன செய்கிறேன்? மாடுலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன் நம்ம. சரியா? அவள் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஏ வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, ரைட்டா? இது பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டைப்பா. அப்போ எப்படி எழுதலாம்? வெக்டர் நோட்டேஷன் படி மாடுலஸ் ஆஃப் ஏ பி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படிங்குது. ஓகே, 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ், இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? உனக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். இதில் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ என்னன்னு தெரியும்? 3. அப்போ 3 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்? 3. அப்போ 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர்டு இங்கே இல்லை, ஸ்கொயர்டு போட்டுக்கோங்க. சரியா? மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் மட்டும் இருக்குது, ஸ்கொயர்டு போடலை, ஸ்கொயர்டு போட்டுக்கோ. அப்போ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் வேல்யூ என்னன்னு தெரியும் உனக்கு? 4. அப்போ 4 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ 3. அப்போ 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் வேல்யூ 4. இங்கே ஸ்கொயர்டு இல்லாதனால ஸ்கொயர்டு போட்டுக்கோன்னு சொல்லிட்டேன். சரியா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறப்ப மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர். அப்படி தான் வரணும். இங்கே ஸ்கொயர்டு எல்லாம் போட்டுக்கோங்க. சரியா? ரைட். அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ 3. அப்போ 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் வேல்யூ 4. அப்போ 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூ என்னன்னு தெரியும்? 2. அப்போ 2 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, ரைட். 3 ஸ்கொயர்டு வேல்யூ 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு வேல்யூ 16. அப்போ 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்டு வேல்யூ 4. ஓகே, ரைட். அப்போ 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் வச்சுக்கோ. 9ஐயும் 16 ஆட் பண்ணால் 25. 25 இந்த சைடு கொண்டு வந்தால் 4 மைனஸ் 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 4 மைனஸ் 25. ஓகே, 4 மைனஸ் 25 சிம்பிளி பண்ணால் மைனஸ் 21. அப்போ 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? மைனஸ் 21 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். நம்மளுக்கு என்ன தேவை? பி வெக்டர் டாட் சி வெக்டர். அப்போ பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 21. இந்த 2 இந்த சொன்ன டிவைடில் வருமா? அப்போ டிவைடு பை 2. அப்போ பி வெக்டர் டாட் சி வெக்டருக்கான வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா மைனஸ் 21 டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு தேவையானது சி வெக்டர் டாட் ஏ வெக்டர். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா எகைன் கிவனில் கொடுத்துக்க அந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன். கிவனில் கொடுத்துக்கூடிய அந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன். எகைன் கன்சிடர். ஓகே, எகைன் கன்சிடர் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். சரியா? நமக்கு தேவை என்ன அப்படின்னா சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு. ஓகே, சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஏ வெக்டரையும் இங்கே வரக்கூடிய சி வெக்டரையும் அப்படியே வச்சுக்கோ. அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி சி வெக்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் பி வெக்டர் இந்த வந்துச்சுன்னா மைனஸ் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் என்ன செய்றீங்க? ரெண்டு பக்கமும் ஓகே நமக்கு தேவை என்னது?
சி டாட் ஏ அப்படிங்கிறது. ஓகே, அப்போ நான் என்ன செய்கிறேன், போத் சைட்ஸு மாடுலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன். சரிங்களா, டாட் ப்ராடக்ட் வேணுங்கிறதுக்காக போத் சைட்ஸ் என்ன செய்கிறேன், மாடுலஸ் அப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே ரைட், அப்போ மாடுலஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டர் அதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. சரியா ரைட், இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் என்ன ஆகிடும், மாடுலஸ் அப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடுமா, அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் வேல்யூ என்னன்னு தெரியும் 2, அப்போ 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் வேல்யூ தெரியும் என்னென்னு 4, அப்போ 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் வேல்யூ என்னென்னு தெரியும் 3, அப்போ 3 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. ஓகே, 2 ஸ்கொயர்டு வேல்யூ என்னென்னு தெரியும் 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படின்னா 16 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா, இப்போ இந்த 4யும் 16 ஆட் பண்ண 20யா, இந்த 20 இந்த சைடு கொண்டு வந்துருங்க, என்ன ஆகிடும் 9 இருக்குது ஆல்ரெடி. அப்போ 9 இந்த 20 ப்ளஸ் 20 இந்த கந்த ஆகிடும் -20 வந்து நிற்கும். அப்போ 9 - 20 வரும். ஓகே, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 9. 4யும் ப்ளஸ் 16 ஆட் பண்ணால் 20, அந்த 20 இந்த சைடு கொண்டு 9 - 20. 9 - 20க்கான வேல்யூ என்னன்னு தெரியும் -11 அப்படிங்கிறது. அப்போ 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டருக்கான வேல்யூ என்ன கிடைக்குது -11 அப்படின்னு கிடைக்குது. ஓகே ரைட், அப்போ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு -11 டிவைடு பை 2. ஓகேவா, அப்போ ஏ வெக்டர் டாட் சி வெக்டருக்கான வேல்யூ தான் என்ன கிடைக்குது -11 டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்குது. சரியா, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா கிவனில் சி வெக்டர் டாட் ஏ வெக்டர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உனக்கு இங்கே என்ன வந்திருக்கு ஏ டாட் சின்னு வந்திருக்குது, ஆனால் கிவனில் சி டாட் ஏ அப்படிங்கிறது. ஓகே, உனக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் நம்ம, டாட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் காம்படேட்டிவ் லா அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடு, ஏ டாட் பி அப்படின்னாலும் பி டாட் ஏ அப்படின்னாலும் ஈக்குவல் அப்படிங்கிறது. சரியா, டாட் ப்ராடக்ட்டில் காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபைடு ஏ டாட் பி அப்படிங்கிறதும் ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு ஏ டாட் பி ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ டாட் சி அது ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு சி டாட் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு -11/2, அதிலிருந்து சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறேன் -11/2 அப்படின்னு. ஓகேவா, அப்போ ஏ டாட் பி கண்டுபிடிச்சாச்சு, பி டாட் சி அப்படிங்கிற வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு, சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கான வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரியா, நாவ் இப்போ என்ன கேட்டிருக்காங்க 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் இதுக்கான வேல்யூ கேட்குறாங்க ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டருக்கு என்ன வேல்யூ 3/2 அப்படின்னு. அப்போ 4 இன்ட்டு 3/2 ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டருக்கு வேல்யூ -21/2 ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கு வேல்யூ -11/2 அப்படிங்கிறது. சரிங்களா, ரைட், உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 3s are 12, அப்போ 12/2 ஓகே 3 இன்ட்டு -21 மல்டிப்ளை பண்ணால் -63 டிவைடு பை 2, இங்கே 3 -11 மல்டிப்ளை பண்ணால் -33 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. கீழே எல்லாத்துலேயுமே பாருங்கள் 2 எல்சிஎம் எடுக்கலாமா நம்ம, ரைட். அப்போ 2 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 12 -63 -33 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 12 -63ஐயும் -33 ஆட் பண்ணால் -96 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 12 - 96 12 - 96க்கான வேல்யூ என்ன அப்படின்னா -84 டிவைடு பை 2 அப்படிங்கிறது. சரியா, -84 டிவைடு பை 2 இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும் -42 அப்படின்னு கிடைக்கும். சரியா, -42. அப்போ therefore 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ப்ளஸ் 3 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டருக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க. வேல்யூ என்ன வருது -42 அப்படின்னு வருது. சரியா, ரைட். இதோட எக்ஸசைஸ் 8.3 ஓவர். சரிங்களா, அதான் டாட் ப்ராடக்ட் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.4 அதில் வெக்டர் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.